எல்லாத்துக்கும் ஹாய். இன்னைக்கு பண்ண ராகி உருண்டை. ஆனா எனக்கு என்ன தேவையில்லை, ராகி பவுல் and peanut and salt and Jaggery and coconut. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளார் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ஓகே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதில் சால்ட்டை ஆட் பண்ணணும். ஏன்னா ஃப்ளையர் அதில் கொஞ்சம் சால்ட்டு லிட்டில் பிட்டாக எடுத்து போட்டுக்கணும். போதும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாமாட்ட இந்த அளவுக்கு கொஞ்சம் நொல்லுன்னு பிறஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து தட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்ல உருண்டை மாட்டை எடுத்து இந்த கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இப்படியே தட்டணும். தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி தட்டி போட்டு பெரட்டி போட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் மட்டும் விட்டு நல்லா கொஞ்சம் ராகி வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும், இல்லைன்னா வயிறு வலிக்கும். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிச்சு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம ஈஸியான 2 நிமிஷத்தில் ஒரு ராகி உருண்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பிச்சு வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் மிக்சி ஜாருக்குள்ளே போட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் பீனட், எல்லா பீனட்டும் போடுங்க. இப்போதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாங்கள் இருக்கிற எல்லா பீனட்டும் போட்டாச்சு. இதில் பீனட் ஆட் பண்ணுறதா வந்து நல்லாயிருக்கும். அந்த பீனட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுகருக்கு ஏற்றாப்புல நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து வேணுங்கிற அளவு மட்டும் நீங்கள் போடுங்க. பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணுறேட்டு வரோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வேணுன்னா இதில் கூட நீங்கள் கொஞ்சம் எள்ளு கூட ஆட் பண்ணலாம் ஸ்மெல்லுக்கு. இப்போ உருண்டை பிடிச்சி இப்போ இந்த உருண்டையை பிடிச்சிங்கனாலே வந்துடும். உருட்டினதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காயில் லைட்டாக இப்படி உருட்டிடுங்க. இப்படி உருட்டி இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி. எம்மியாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை ரெடி. இப்போ லயல் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தான ஒரு ராகி உருண்டை ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching our videos.